அவங்க பார்த்து கொண்டு வருவோம். இங்கே பாருங்கள், நாம் இந்த நியூஸஸ் பொறுத்தளவுக்கு ஒரு ஆத்தன்டிகேஷன் வேணும். இதில் ஒரு சோசியல் சமுதாய அக்கறை வேண்டும், சமுதாய உணர்வு வேண்டும். ஒரு தகவலை நாம் சொல்லும் பொழுது அந்த தகவலினுடைய உண்மைத்தன்மை என்ன, அந்த தகவல் எந்த அளவுக்கு நாட்டிற்கு நல்லது, அந்த எந்த அளவுக்கு பொதுமக்களுக்கு நல்லது என்பதை அனைவரும் இன்றைக்கு உறுதி செய்யப்பட வேண்டும். நான் ஏற்கனவே சொன்னேன், இன்றைக்கு மொபைல் ஃபோன் வச்சிருக்கிறவங்கெல்லாம் ரிப்போர்ட்டர்களாக இருக்கிறார்கள். யார் வேணாலும் ஒரு யூடியூப் சேனலில் வரலாம், எதை வேணாலும் பேசலாம் என்ற ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறது. அதையெல்லாம் நடைமுறைப்படுத்தும் விதமாக ஒரு புதிய பிராட்காஸ்டிங் பாலிசி பில்லானது வர இருக்கிறது. அதில் பல இதுக்கு நம்ம அந்த ஏற்கனவே அது பப்ளிக்கில் தான் இருக்குது. அதுக்கு நீங்கள் எல்லாம் கருத்துக்கள் பொதுமக்களுடைய கருத்துக்களை கேட்டு தான் அந்த பில் கொடுத்துருக்குறோம். அந்த மக்களுடைய கருத்துக்கள் அடிப்படையில் அந்த பில்லை வந்து சட்டத்தில் கொண்டு வரும். நாம் மறுபடியும் நான் வலியுறுத்தது தன்மை, நியூஸினுடைய தன்மை. ஒரு பொது விஷயங்களுக்கு, பொதுமக்களுக்கு ஒரு ஆக்கப்பூர்வமான செய்திகளை எடுத்து செல்லுகின்ற ஒரு செய்தி நிறுவனங்களாக அது இருக்க வேண்டும். அது யூடியூப் சேனலாகட்டும், அல்லது இன்றைக்கு இருக்கிற டிஜிட்டல் மீடியாவில் இருக்கிற நம்மளுடைய டிவி சேனலுடைய டிஜிட்டல் மீடியாக்களாக இருக்கட்டும், இவர்களெல்லாம் பொறுப்புணர்ந்து செயல்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய கோரிக்கையாக இருக்கிறது. அப்படி இல்லாத பட்சத்தில் அவர்கள் மேலே இன்னைக்கு சம்பந்தப்பட்டவர்கள் போலீஸில் ஏன்னா இது காவல்துறையை பொறுத்தளவுக்கு சட்டம் ஒழுங்கு என்பது தமிழ் அந்த ஸ்டேட்டினுடைய அதிகாரத்துக்கு கீழே வருகிறது. காவல்துறையிலும் ஏன்னா ஒரு தனி மனிதனுடைய உணர்வை புண்படுத்தும் பொழுது அவர்கள் கேஸ் கொடுப்பது, அவர்கள் மேலே வழக்கு பதிவு, இதெல்லாம் தமிழக அரசாங்கத்தின் கீழே இருக்கிற சப்ஜெக்டாக இருக்கிறது. நாங்கள் மத்திய அரசாங்கத்தை பொறுத்தவரை நடைமுறைப்படுத்துவதற்கான சட்டங்களை நாம் படுத்தி கொண்டிருக்கிறோம். அதே போல் தேசத்திற்கு எதிராக செயல்படுகின்ற யூடியூப் சேனல் கிட்டத்தட்ட 69 யூடியூப் சேனல்கள் இப்பொழுதைக்கு நாம் முடக்கி இருக்கிறோம். 69க்கு மேற்பட்ட யூடியூப் சேனல்களை முடக்கி இருக்கிறோம். அதாவது தேசத்திற்கு எதிராக செயல்படுவது, அல்லது தேசத்திற்கு எதிரான கருத்துக்களை சொல்லுவது, அல்லது நம்மளுடைய மிலிட்ரிக்கு எதிரான கருத்துக்களை சொல்லுவது, நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கிற்கு குந்தகம் விளைக்கின்ற விதத்தில் அப்படி செயல்படுகின்ற யூடியூப் சேனல்களை கிட்டத்தட்ட 69 யூடியூப் சேனல்களை நாம் மூடியிருக்கிறோம். அதாவது ஒரு மாநாடு ஒரு விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறார், வரவேற்கத்தக்கது. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறேன். மாநாடு நடத்துவதற்கு தமிழக அரசாங்கம் ஏன் அவரை பார்த்து பயப்படுறாங்க என்பது தெரியவில்லை. ஒரு மாநாடு நடத்துவது என்பது ஒவ்வொரு அரசியல் கட்சியினுடைய உரிமை, எல்லா கட்சிகளும் நடத்துவது தான். அதே நேரத்தில் அந்த மாநாட்டிற்கு பர்மிஷன் கொடுப்பது என்பது அரசாங்கம் எல்லா மாநாடுகளுக்கும் எல்லாருக்கும் பர்மிஷன் கொடுக்குறாங்க. ஆனால் இதை விஜயினுடைய மாநாட்டுக்கு பர்மிஷன் இல்லை அப்படின்ட்டு யாருமே சொன்னதாகவும் தெரியல. அதை ஒரு செய்திகளில் தான் பெருசாக ஆக்குன மாதிரி. ஏன்னா நாங்கள் கூட பிஜேபியில் ஒரு மாநாடு நடத்துறதுக்கு பர்மிஷன் கேட்டால் அவங்க பர்மிஷனுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி சில கோரிஸ் கேட்பாங்க, எவ்வளோ பேர் வருவாங்க, எவ்வளோ பெரிய ஸ்டேஜ் போடுறீங்க, இதெல்லாம் கேட்பாங்க. அதெல்லாம் முறையாக கொடுக்கும்பொழுது அவர்கள் பர்மிஷன் கொடுப்பார்கள்.